பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவரே. தன் கண்ணீரில் எழுந்தா, தன் துக்கத்திலிருந்து எழுந்தா, தன் தடுமாற்றத்திலிருந்து எழுந்தா, அவருடைய நெருக்கத்திலிருந்து எழுந்தா. He rose up. கர்த்தர் மன்னித்தார். கிருபை கிருபை கிரேஸ். ஆண்டவரே, இந்த நேரத்தில் பலனற்ற மனுஷனா நிற்கிறேன். எந்த பக்கத்தில் எனக்கு பலன் இல்லை, உதவி இல்லை, எனக்கு வழி தெரியல, என்னை பலப்படுத்துங்க ஐயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால என் சார்பாகவும் ரேணுகா சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் இந்த நாட்களில் கிருபையை பற்றி பார்த்து வர்றோம். நமக்கு எல்லாருக்கும் தேவை கிருபை. நமக்கு தேவை கிருபை. கிருபை ஏராளமாக நமக்கு இருக்கு. அதை பெற்றுக்கொள்ளணும், அதை அன்றாட வாழ்க்கையில் உபயோகப்படுத்தணும். இயேசு தன் ஜீவனை கொடுத்து நம்ம எல்லாருக்கும் இலவசமாக இந்த கிருபையை கொடுத்துருக்கார். இதை உபயோகப்படுத்தணும். யூஸ் இட் டெய்லி. எந்த சூழ்நிலை சரி, நல்ல சந்தோஷமான சூழ்நிலை கிருபைக்காக போற்றுங்க. பிரச்சனையான நேரத்தில் கிருபையை சார்ந்து வாழணும், கிருபையை பிடித்து வாழணும். இன்னைக்கு பார்க்க போற ஒரு அருமையான சம்பவம் 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம். தாவீதுன்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் முன்பாக வர்ற ஞாபகம் கோலியாத்தை வென்றவன், பாடல் நாயகன், ஆராதனை வீரன், மிகப்பெரிய இஸ்ரவேலின் ராஜா, தேவனுடைய இதயத்துக்கு ஏற்ற மனுஷன். இப்படியெல்லாம் ரொம்ப பாசிட்டிவாக வரும். குட், நல்லது. ஆனால் இன்னைக்கு பார்க்க போகிறது வேறொரு சைடை பார்க்க போகிறோம், வேறொரு பக்கத்தை பார்க்க போகிறோம். ஒரு கசப்பான அனுபவத்துக்குள்ள போகிறான், தடுமாறி கீழே விழுகிறான், தோல்வி அடைகிறான். இந்த சூழ்நிலையில் தாவீது என்ன பண்ணா, அதான் விஷயம். இன்னைக்கு அதை தான் பார்க்க போகிறோம். எல்லாருக்கும் தோல்வி, எல்லாருக்கும் வெற்றி சகஜம். வெற்றி தோல்வி மாறி மாறி வரலாம். ஆனால் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வர சூழ்நிலை, நான் தோல்வி அடையும் போது, வாழ்க்கையில் வழுக்கி கீழே விழுகும்போது நான் என்ன பண்ணணும், என்ன பண்ணுறேன், இனிமேல் என்ன பண்ண போகிறேன், that matters. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டார். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுது. என்ன நெருக்கம், என்ன நெருக்கம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி சில பகுதிகளை பார்க்கணும். பார்த்தா பல வருஷமாக குகைக்குள்ள காட்டுக்குள்ள ஓடி ஒழிஞ்சிட்டு இருக்கான். சவுலுக்கு தப்பிச்சு ஆண்டவர் அவனை ராஜாவாக முன்குறித்திட்டார், அபிஷேகம் பெற்றுட்டான். ஆனால் இப்போ சவுல் ராஜாவாக இருக்கான். தன்னுடைய நேரம் வரும்னு சொல்லிட்டு ஆண்டவர்களை விசுவாசமாக இருக்கான், பொறுமையாக இருக்கான், நிதானமாக இருக்கிறான். ஆனால் ஒரு விசை தடுமாற்றம். 1 சாமுவேல் 27ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, நான் இப்படி பல வருஷமாக ஓடிட்டே இருக்கேன், காட்டுக்குள்ளேயும் குகைக்குள்ளையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், ஒரு நாள் என்னை சவுல் கண்டுபிடிச்சு என்னை கொன்றுவானே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய இஸ்ரேல் தேசத்தை விட்டு வெளியே தேசத்துக்கு ஓடி போகிறான். காத் தேசம் என்ற ஒரு தேசத்துக்கு போய் அந்த ராஜாவோட ஒட்டி கொள்றான்.
இந்த காத் தேசம் என்ன பண்றாங்க, பெலிஸ்தியோட சேர்ந்து யுத்தம் இஸ்ரேலுக்கு விரோதமாக பண்ண போகிறாங்க. பெலிஸ்தியர் இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்றாங்க. காத் ராஜாவை கூப்பிடுறாங்க, என்னோட சேர்ந்து வாங்கன்னு சொல்றாங்க. காத் ராஜா அவனோட இருக்கிற தாவீதையும் 600 மனுஷங்களையும் கூட்டி கொண்டுட்டு போர்க்களத்துக்கு போறார், இஸ்ரேலுக்கு விரோதமாக போர் செய்ய. பெலிஸ்தியர் சொல்றாங்க, இந்த தாவீதை நீங்க கூட்டி கொண்டாந்து தப்பு, போர்க்களத்துக்கு கூட்டு வந்து தப்பு, இவன் எந்நேரம் கட்சி மாறிடுவான். இஸ்ரவேல் ராஜா சவுலோட சேர்ந்துட்டான பிரச்சனை, நமக்கு பயங்கரமான பிரச்சனை. தாவீதை உடனே திருப்பி அனுப்புங்க. காத்ரா சொல்றான், தாவீது இதான் விஷயம், நீ திருப்பி உன் ஊருக்கு போ. தாவீது தன்னுடைய குடும்பங்கள், தங்களுடைய இந்த 600 பேருடைய குடும்பங்கள் ஒரு இடத்துல இருக்கு, அங்க திருப்பி ஓடி வராங்க. 3 நாள் ஓடணும், ஓடி வராங்க, குடும்பத்துக்கு ஓடி வராங்க. ஓடி வரும்போது தூரத்தில் பார்க்குறாங்க, இவங்க குடும்பங்களாம் குடியிருக்க இடத்துல நெருப்பு உண்டாய் புகை அப்படியே மேலே போயிட்டு இருக்கு. பயங்கர டென்ஷன் இதயத்தில். அங்கே யாருமே ஆண்கள் இல்லை, எல்லா ஆண்களும் படையில் வந்து சேர்ந்து தாவீது கீழே வெளியேறுதாங்க. இப்போ திருப்பி வர்றாங்க, பார்த்தா அவங்க இருந்த இடமே தீயரிச்சிட்டு இருக்கு. ஓடி வந்து பார்க்குறாங்க, பார்த்தா அவங்க குடியிருந்த இடத்துல நெருப்பும் சாம்பலும் தான் இருக்கு. ஒரு ஜாமான்ல ஒரு மனுஷன், பெரிய மனுஷனோ சின்ன மனுஷியோ யாரும் இல்லை. குழந்தை, மனைவிய, பிள்ளைங்க எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. யார் பிடிச்சிட்டு போனாங்க, என்ன ஏது எதுவுமே தெரியாது. அப்ப இதான் சூழ்நிலை. இந்த சூழ்நிலை 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுது, தாவீதும் 600 மனுஷரும் அழுதார்கள். எப்படி அழுதாங்கன்னு வேதம் சொல்லுது, பலன் இல்லாமல் போகும் வரைக்கும் அழுதார்கள். அழுறதுக்கு ஒரு பலன் வரும்ல, அந்த பலன் இல்லாம 3 நாள் ஓடி வந்தாங்க. வர்றதுக்கு முன்னாடியே மனசு பட்ட 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 அதிக்குது. நெருப்பை பார்த்துட்டாங்க, புகையை பார்த்துட்டாங்க. வந்து பார்த்தா இப்படிப்பட்ட ஒரு சோகமான காட்சி. இதை பார்க்கும்போது தான் தாவீது சொல்றான், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். பிரஷர், மன அழுத்தம், மனபாரம், ஜனங்களுக்குள்ள மன கிலேசம், அவங்களுடைய ஆவி நொறுங்கி போச்சு, ஆத்மா நொறுங்கி போச்சு. என் பிள்ளை என்ன ஆச்சு, என் மனைவி என்னானா. இந்த 600 பேர்களும் வேதம் சொல்லுது, தங்க கையில கல் எடுத்தாங்களா தாவீதை கொல்றதுக்கு. நீலாம் ஒரு தலைவனா, உன்னே நம்பி என் குடும்பத்தில் விட்டு வந்தோமே, இப்ப பாரு என் குடும்பமே நம்ம போச்சே, இவனை கல்லறிந்து கொல்லுவோம் என்று கல்லை எடுக்கிறாங்க. தாவீதுக்கு எப்படி ஒரு பிரஷர், நெருக்கம், இப்படிப்பட்ட ஒரு தோல்வியா. அவன் கண்ணால பார்த்தான்னா 600 பேர் கண்ணீர் விடுற காட்சியை பார்க்கறான், புகையும் சாம்பலையும் பார்க்கறான். காதுல என்ன கேட்குது, இவன் ஒரு தலைவனா, கொல்லுங்க. தாவீது மனசு என்ன சொல்லுது, நான் அபிஷேகம் பெற்றேனே அது ஒரு மாயையா, நான் இத்தனை வருஷம் காடுக்குள்ள கோயிலுக்குள்ள வாழ்ந்தனே இது வீணா, இப்படிப்பட்டதா என்னுடைய முடிவு, இப்படிப்பட்டதா என்னுடைய முடிவு. ஒரு கல் விழுந்தா போதும், இன்னும் 600 கல் உள்ள தங்கிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஒரு கல், முதல் கல், இப்படியா என்னுடைய முடிவு. எல்லா கதவும் அடைக்கப்பட்டிருக்குதே, நான் பெலிஸ்தீட்ட போக முடியாது, நான் காத் ராஜாட்ட போக முடியாது, நான் சவுல் ராஜாட்ட போக முடியாது, நான் எங்கேயும் போக முடியாது. என்னை சுற்றி எல்லா வாய்ப்புகளும், எல்லா கதவுகளும், எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டிருக்குதே. நெருக்கம். பெரியமானவர்களே, ஒருவேளை நாம் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் கடந்து போயிருக்கலாம். பிரச்சனைகள் வந்துட்டோம், பிரச்சனை தப்பித்து போறதுக்கு வழி இங்க இருக்கா, அங்க இருக்கா,
இவர் உதவி செய்வாரா, அவர் உதவி செய்வாரா, நம்ம யோசித்து பார்க்கலாமா? எல்லா வழியும் பூட்டப்பட்டிருக்கும். திகைத்து போய் அப்படியே மனம் உடைந்து அப்படியே கன்னத்தில் கை வச்சு உட்கார்ந்துருக்கலாம். என்ன செய்யணும் தெரியல, ஒண்ணுமே புரியல, கன்ஃபியூஷன், மிக மிக மனக்கிலேசம், ஸ்பிரிட் கிரஷ், சோல் புரோக்கன், மைண்ட் கன்ஃபியூஸ்ட். இப்படிப்பட்ட நிலைமையில கடந்து போயிருக்கலாம். தாவீது இந்த சூழ்நிலையில் என்ன செய்தான்? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. வேதம் சொல்லுது, அவன் தன்னை தன் கர்த்தருக்குள் பலப்படுத்தினான், தன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். தாவீது தன் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான். ஹல்லேலூயா. David strengthened himself in his God. அருமையான ஒரு வார்த்தை. நம்ம எல்லாம் சொல்லுவோம், இது என்னுடைய மொபைல், இது என்னுடைய வாகனம், இது என்னுடைய வீடு. தாவீது சொல்றான், என் தேவன், மை காட், நான் என் தேவனுக்குள்ள நான் பலப்படுகிறேன். ஆண்டவரே மன்னிங்க ஆண்டவரே, நான் செய்தது தவறு, நான் இஸ்ரேல் தேசத்துக்கு வெளியே போனது தப்பு, நான் காத்து தேசத்துக்கு போனது தப்பு, காத்து ராஜாவோட சேர்ந்து பிலிஸ்தியோட சேர்ந்து இஸ்ரவேலோட யுத்தம் பண்ண நினைச்சது தப்பு, என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் பலனற்ற மனுஷனா நிற்கிறேன், எந்த பக்கத்தில் எனக்கு பலன் இல்லை, உதவி இல்லை, எனக்கு வழி தெரியல, என்னை பலப்படுத்துங்க ஐயா. கதறி கதறி அழுகிறான். பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது. கர்த்தர் கிருபையாய் அவன் ஜெபத்தை கேட்கிறார், அவனை மன்னிக்கிறார். ஹல்லேலூயா. கிரேஸ். ஆண்டவர் அவனை மன்னிப்பதற்கு எந்த விதமான காரணமும் கிடையாது, எந்த ரீசனும் கிடையாது. எத்தனை ஸ்டெப்பு, ஒரு நாள் 2 நாள் வெளியே போனா வேதம் சொல்லுது 1 வருஷம் 6 மாசம் அவன் போய் வேறு தேசத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறான். எதிரியோடு சேர்ந்து இஸ்ரவேல் தேசத்துக்கு எதிராக யுத்தம் பண்ண வர்றான். எங்கே யார் இஸ்ரவேலு? இந்த தேசத்துக்கு தான் தாவீது ராஜா முன்குறிக்கப்பட்டவன். தன்னுடைய சொந்த ஜனத்துக்கு எதிராக யுத்தம் பண்ண வர்றான். எத்தனை பெரிய தப்பு, எத்தனை பெரிய தவறுகள், தொடர்ந்து கண்டினியூஸ் எரர், கண்டினியூஸ் சின். ஆனா ஒரு விஷயத்தை கேட்டான், ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா. கர்த்தர் மன்னித்தார். கிருபை, கிருபை, கிரேஸ். ஒருவேளை நீங்க தூரம் போயிருக்கலாம், இன்னைக்கு ஒருவேளை ஃபீல் பண்ணலாம், எனக்கு ஆண்டவர் தேவை. மனசுக்குள்ள தோணும், நான் இவ்வளோ தூரம் போயிட்டு நான் ஆண்டவரை விட்டு என்னை ஆண்டவர் ஏற்றுக்கொள்வாரா? இந்த பகுதி எனக்காக உங்களுக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்குது. கர்த்தர் நல்லவர். கரம் நீட்டி தாவீதை மீண்டும் அணைத்து கொண்டார். தாவீது இப்ப கேட்கிற ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என்னுடைய பொருட்களை, என்னுடைய பிள்ளைகளை, இந்த எல்லா குடும்பங்களையும் பிடிச்சி போட்டாங்களே, அவங்கள பின்தொடரணுமா பின்தொடர வேண்டாமா? ஆண்டவர் பதில் தெளிவாய் வந்தது, பின்தொடர். சொன்ன உடனே தன்னுடைய தோல்வியில் எழுந்தார். He arose from his defeat. தன் கண்ணீரில் எழுந்தார், தன்னுடைய துக்கத்திலிருந்து எழுந்தார், தன்னுடைய தடுமாற்றத்திலிருந்து எழுந்தார், அவருடைய நெருக்கத்திலிருந்து எழுந்தார். He rose up. இன்னைக்கு உங்களுடைய பலவீனம், உங்க போராட்டம், உங்க வியாதி, உங்க தடுமாற்றம் என்னவா சரிங்க, ரைஸ் அப். பிரைஸ் காட். ஆண்டவர்கிட்ட 3 காரியங்களை கேட்டான். மன்னிங்க அப்பா, ஆண்டவர் மன்னித்தார். பலப்படுத்துங்க ஐயா, மென்டல் ஸ்ட்ரென்த், பிசிக்கல் ஸ்ட்ரென்த். ஆண்டவரே வழி நடத்துங்க, நான் இப்படி போகணுமா, நான் அப்படி போகணுமா, இதை செய்யணுமா செய்யக்கூடாது, செய். கிளியர் கட் கைடன்ஸ். பின் தொடர்றான். 600 வருஷங்களும் கல்லை பொத்து கீழே போட்டுட்டு தாவீது பின்பாக ஓடுறாங்க.
அவ்வளோ டயர்டு. 3 நாட்கள் ஓடி இருக்காங்க. இங்கே பார்த்தா பயங்கரமான ஒரு வேதனைக்குரிய காரியம். அழுது புலம்பி உள்ள ஸ்ட்ரென்த் எல்லாம் போய் 0 ஸ்ட்ரென்த். கர்த்தர் தாவீதை பலப்படுத்துறது போல மிச்சவங்களை பலப்படுத்துறார். ஓடுறாங்க. எங்க ஓடுறது அதான் தெரியாது. வனாந்தரத்தில் ஓடிட்டு இருக்காங்க. யார் வந்தா யார் பிடிச்சு போனா ஒண்ணுமே தெரியாது. யார் கொள்ளை ஆடினாங்க தெரியாது. ஓடுறான் பின்னாடியே. பாருங்க, ஆண்டவர் வழி நடத்தினா எவ்வளோ அருமையாக வழி நடத்துறார். கரெக்டா ஒரு சின்ன பையன் நடு வனாந்தரில் கிடக்கிறான். அரை ஊரை உயிரோடு கிடக்கிறான். அவனை பிடிச்சி என்னப்பான்னு கேட்குறாங்க. அப்போதான் விஷயம் தெரியுது. இந்த தாவீதோட 600 குடும்பத்தை திருடிட்டு போனாங்களே, கொள்ளடிச்சு போனாங்களே, அந்த கூட்டத்தை சேர்ந்த மனுஷன் இவன் 3 நாளாக சாப்பிட்டு இவனுக்கு சாப்பாடு இப்பெல்லாம் கொடுத்து என்ன ஏதுன்னு கேட்டோன்னு சொல்கிறான். இப்படி தான் நடந்துச்சு. இவங்க தான் அமலேக்கியர் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். கொள்ளடிச்சு போயிட்டாங்க. இப்போ தாவீது கேட்குறான், நீ என்னை அந்த கூட்டத்தை கூட்டி போவியா அப்படின்ட்டு. கூட்டி போங்க அப்படின்னு சொல்கிறான். கூட்டிட்டு போகிறாங்க. இப்போ கரெக்டாக வழி பாருங்க, கைடன்ஸ் யாருன்னு புரிஞ்சு போச்சு. எங்கே இருக்கான்றதுக்கு இந்த ஒரு ஆள் அரை உயிரோட உள்ள மனுஷனை தாவீதுக்காக வெயிட் பண்ணிட்டு கிடக்கிற மாதிரி இருந்துச்சு. கூட்டிட்டு போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா பெரிய ஆடல் பாடலோட அந்த திருட்டு கோஷ்டி ஆடி பாடி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய கொள்ளைக்கு அவங்க ஜெயம் கிடைச்சிருச்சு. வேதம் சொல்லுது அவங்களுக்கு எந்த ப்ரிப்பேர்ட்னஸ் இருந்திருக்காது. தாவீது ஆட்களும் ஒரு நாள் முழுவதும் அவங்களை மேற்கொள்றாங்க. வேதம் சொல்லுது 1 சாமுவேல் 30:19 தாவீது தான் இழந்த எல்லாவற்றையும் ஒன்றும் குறையாமல் மீண்டும் பெற்று கொண்டான். ஹல்லேலூயா. தாவீது தான் இழந்த எல்லாவற்றையும் ஒன்றும் குறையாமல் மீண்டும் பெற்று கொண்டான். எதையெல்லாம் பெற்றுக்கொண்டா? முதலாவதாக தேவனோட இழந்த உறவை பெற்று கொண்டான். தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய குடும்பம், 600 போர் சேவல குடும்பம், பொருட்கள் எல்லாவற்றையும் மீண்டும் பெற்றுக்கொண்டான். தன்னுடைய தரிசனத்தை மீண்டும் பெற்றுக்கொண்டான். விஷன், நான் செய்த தப்பு, நான் இந்த தேசத்துக்கு ராஜாவாகணும், இந்த தேசத்துக்கு உத்தமனை தப்பு. பாருங்க, இதுதான் கிருபை. God restored. ஒன்றும் குறையாமல் தான் இழந்த எல்லாவற்றையும் மீண்டும் பெற்றுக்கொண்டான். யோவான் 10:10 சொல்லுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ என் ஆடலுக்காக ஜீவன் கொடுக்கும், அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஹல்லேலூயா, praise God. ஆண்டவர் இந்த வேளையில் நம்ம பார்த்து சொல்றது என்னன்னா, ஒருவேளை நம்ம சந்தோஷத்தை இழந்து போயிருக்கலாம், ஒருவேளை குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம், ஒருவேளை சுகத்தை இழந்து போயிருக்கலாம், பணத்தை இழந்து போயிருக்கலாம், வேலை இழந்து போயிருக்கலாம், பொருட்களை இழந்து போயிருக்கலாம், சொத்தை இழந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் எல்லாவற்றையும் உனக்கு திருப்பி தருகிறேன், ஒன்றும் குறையாமல் உன்னுடைய வாழ்க்கை பரிபூர்ண வாழ்க்கை அடைய வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபை மகா பெரிய கிருபை. யோசி பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. தாவீது அத்தனை வருஷங்கள், சுமாரா ஒரு 13 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தா ராஜாவாகணும்ட்டு. ஒரு விசை யோசித்தா, தவறான எண்ணம், ஒரு நாள் நான் மரிப்பேன், சவுல் என்னை கொன்று போடுவான். பாருங்க, அந்த நொடியிலிருந்து வாழ்க்கையில் தப்பு ஸ்டெப் பை ஸ்டெப் கீழே போறான், அடிமட்டத்துக்கு போறான். என்னென்ன செய்யக்கூடாதோ அதெல்லாம் செஞ்சிட்டான். யோசி பாருங்க, ஒருவேளை பெலிஸ்தியோட சேர்ந்து இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணியிருந்தா அவனுடைய எதிர்காலம், ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அபிஷேகம், தரிசனம் எல்லாமே அதோட முடிஞ்சு போயிருக்கும், ஃபுல் ஸ்டாப். ஆனா
ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக அவனுக்கு யுத்தம் பண்ண அவனுக்கு அனுமதி கொடுக்கல. வர்றான், வீட்டுக்கு வர்றான், திருப்பி அவனும் 600 பேர் வர்றாங்க. வந்து பார்த்தா எல்லாத்தையும் இழந்தவர்கள் நிற்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் மீண்டும் கொடுக்கிறார். கிருபாய், கிருபாய், கிரேஸ். பிரியமானவர்களே, வேதத்தை 1 சாமுவேல் 30 அப்புறமேட்டு அப்படியே திருப்பி பார்த்தோம்னா ரொம்ப அருமையா இருக்கும். சில நாட்கள்ல தாவீது யூதா தேசத்துக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுகிறார். சில வருஷங்கள் கழிச்சு சமஸ்த இஸ்ரவேலுக்கு முழு தேசத்துக்கும் ராஜாவாகிறார். 30 வயசுல ராஜா, சமஸ்த 30 வயசுல ராஜா, 40 வருஷங்கள் அரசாண்டான். 7 வருஷம் இந்த யூதா தேசத்துக்கும், இன்னும் 33 வருஷம் முழு இஸ்ரவேல் தேசத்துக்கும். உலகம் மறக்க முடியாத, தேசம் மறக்க முடியாத ஒரு ராஜா. இன்னைக்கும் 2020 வருஷத்துல இஸ்ரவேல் தேசத்தில் கூடி என்ன பார்த்தீங்கன்னா, அது தாவீது ராஜா காலத்துல இஸ்ரவேலுக்கு இருந்த கொடி. பாருங்க, என்ன ஒரு மகிமை! கர்த்தருடைய கிருபை எவ்வளோ பெருசு! வேதம் சொல்லுது, நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். தொடர்ந்து வேதம் சொல்லுது, நாம் ஒருவேளை உண்மை உள்ளதா இல்லாம போகலாம், தவறு செய்யலாம், நாம் ஆண்டவருக்கு தூரம் போகலாம், ஆனா அவர் உண்மை உள்ளவராகவே இருப்பார். வண்டர்ஃபுல். தாவீது தூரம் போயிட்டான், உண்மை இல்லை, ஆனா கர்த்தரோ உண்மை உள்ளவராகவே இருந்தார். ஹல்லேலூயா. இட் வாஸ் a simple choice. நான் தோல்வியிலே உட்கார்ந்துருக்கணுமா, நான் தோல்வியிலிருந்து எழும்பணுமா? இழப்பிலேயே உட்கார்ந்துருக்கணுமா, இழப்புலேருந்து நான் எந்திரிச்சு மீண்டும் பெற்றுக்கொள்ளுமா? கண்ணீர்லே இருக்கணுமா, இல்லை என் கண்ணீர் ஆனந்த கழிப்பா மாறணுமா? இது என்னுடைய சாய்ஸ், உங்களுடைய சாய்ஸ். நீங்கள் பலவீனத்திலே இருக்கணுமா, நீங்கள் பலனை மீண்டும் பெற்றுக்கொள்ளுமா? இழப்பிலே இருக்கணுமா, நீ மீண்டும் பெற்றுக்கொள்ளுமா? இது உங்களுடைய சாய்ஸ், உங்களுடைய தீர்மானம், உங்களுடைய பிரியம். கர்த்தர் திறந்த கையோட காத்திருக்கிறார். மீண்டும் வா என்னிடத்துல, நீ இழந்த சுகத்தை, சந்தோஷத்தை, சமாதானத்தை நான் மீண்டும் தருகிறேன். கிரேஸ்ஃபுல் காட், கிருபை உள்ள தேவன். பிரியமானவர்களே, இந்த வேளையில மீண்டும் உங்களை ஞாபகப்படுத்துறேன், வசனங்கள் மூலமா உங்களை ஞாபகப்படுத்துறேன். கிருபையின் கரம் உங்களை நோக்கி இருக்குது. வாங்க வாங்க, உங்களுக்காக கிருபை இருக்கே என்று சொல்லுது. சந்தோஷப்படுங்க, கலிகூறுங்க. வாட் அ கிரேஸ்ஃபுல் காட்! இவ்வளவு நல்ல தேவன் இருப்பாரா? அதான் வேதம் சொல்லுது. இப்படிப்பட்ட தேவனை பெற்ற மிகப்பெரிய பாக்கியம் வேறு எந்த ஜாதிக்கும் எந்த தேசத்துக்கும் கிடையாது, நமக்கு தான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. ஆமென்.